ஹாய் கைஸ். இந்த வீடியோல நம்ம ஜாயின்ஸ் பத்தி பார்க்க போறோம். எஸ்கியூஎல் ஜாயின்ஸ். ஓகே. ஜாயின்ஸ்ங்கிற கான்செப்ட் வந்து எஸ்கியூஎல்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு டேட்டாபேஸ் டெவலப்பரா ஒர்க் பண்ணும்போது ஜாயின்ஸ் இல்லாம எந்த ஒரு கொரியுமே எழுத மாட்டீங்க. ஜாயின்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஜாயின்ஸ் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இதை லூஸ்ல விட்டுறக்கூடாது. ஜாயின்ஸ் அண்ட் சப்கொரிஸ் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான டாபிக். சப்கொரிஸ் விட ஜாயின்ஸா சப்கொரிஸான்னு கேட்டா ஜாயின்ஸ் தான் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். சப்கொரிஸும் தேவை, பட் ஜாயின்ஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அதனால நீங்க ஜாயின்ஸ் கத்துக்கிறது ரொம்ப டெடிகேட்டடா கத்துக்கணும். ஓகே. இன்னைக்கு செஷன்ல வந்து ஜாயின்ஸ்ல வந்து நியர்லி நமக்கு 7 டாபிக்ஸ் இருக்கு, 7 ஜாயின்ஸ் இருக்கு. இந்த 7 ஜாயின்ஸ்ல எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணலாம், எவ்வளவு ஸ்லோவா நம்ம டீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோவா டீச் பண்ணுவோம். சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் ஜாயின்ஸ் அப்படின்னா, ஜாயின்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ஃபீச்சர் இன் எஸ்கியூஎல். இந்த ஜாயின் ஃபீச்சர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, we can retrieve the records from more than one table. இப்போ அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருந்து ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து ரிட்ரைவ் பண்றோம். இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயம், ஒன்னே எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து ஒரு ரெக்கார்டை ரிட்ரைவ் பண்ணுவோம், அதுல ஏதாவது ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், சம்திங் இந்த மாதிரி பண்ணுவோம். பட் ஒரே கொரியில எனக்கு டிஸ்பிளே ஃபீல்டுல 3 டேபிள்ல இருக்க டிஸ்பிளே ஃபீல்டை நான் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வருதுன்னு வைங்களேன். 3 டேபிள்ல இருக்க ஃபீல்ட்ஸை வந்து நீங்க டிஸ்பிளே பண்ண போறீங்க அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணணும், ஜாயின்ஸ் தான் மேஜரா ரோல் பிளே பண்ணும். ஜாயின்ஸ் இல்லாம உங்களால அது பண்ண முடியாது. ஓகே. இதைத்தான் வந்து நம்ம ஜாயின்ஸ் டாபிக்ல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ பேசிக்கலி ஜாயின்ஸ்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் யூஸ் டு ரிட்ரைவ் த ரெக்கார்ட் ஃப்ரம் மோர் தென் ஒன் டேபிள். ஒரு டேபிளுக்கு மேல நம்ம டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஜாயின்ஸ் நம்ம பண்ண போறோம். இதுதான் பேசிக் தம்ப்ரோ ஜாயின்ஸ் பத்தி. ஓகே, நம்மள்ட்ட இப்போ என்ன டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஜாயின்ஸோட சின்டாக்ஸ் எடுத்துக்குவோம். இட்ஸ் யூஸ்ஃபுல் டு retrieve the records more than one table by giving condition. Condition common on both the tables. ஒரு டேபிளையும் இன்னொரு டேபிளையும் ஜாயின் பண்ணும்போது நம்ம கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷன் எதுவா இருக்கும் அப்படின்னா, 2 டேபிள்லயும் இருக்கிற காமன் ஃபீல்டு ஏதாவது ஒரு காலம் இருக்கும், காமன் ஃபீல்டு ஏதாச்சும் இருக்கும். அந்த ஃபீல்டை பேஸ் பண்ணி நம்ம கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம ஜாயின் வந்து ஒர்க் ஆகும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் போயிடும். டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் வந்து இன்னர் ஜாயின். இன்னர் ஜாயின் சொல்லுவாங்க, அரல்ஸ் இத ஈக்வி ஜாயின் சொல்லுவாங்க. இன்னர் ஜாயின் ஆர் ஈக்வி ஜாயின். செகண்ட் ஜாயின் வந்து அவுட்டர் ஜாயின்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. அவுட்டர் ஜாயின்ஸ்ல வந்து நமக்கு 3 அவுட்டர் ஜாயின்ஸ் இருக்கு. லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், ஃபுல் அவுட்டர் ஜாயின். இப்படி 3 ஜாயின்ஸ் இருக்கு. தேர்ட் வந்து நேச்சுரல் ஜாயின். ஃபோர்த் செல்ஃப் ஜாயின். ஃபிஃப்த் ஒன் கிராஸ் ஜாயின் சொல்லுவாங்க, ஆர்எல்ஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்.
சரி, ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இன்னர் ஜாயின் ஈக்வி ஜாயின் இது ரெண்டுமே ஒரே ஜாயின் தான். இதை வந்து நம்ம இப்படியும் சொல்லலாம் ஆர்எல்ஸ் இப்படியும் சொல்லலாம். ஸோ இது ஒரு ஜாயின். அவுட்டர் ஜாயின்ல வந்து 3 ஜாயின் இருக்கு. எது எதுன்னா இந்த 3 ஜாயின். அவுட்டர் ஜாயின்ங்கிறது ஒரு ஜாயின் கிடையாது, அது ஒரு டைப் ஆஃப் ஜாயின். அதுல 3 ஜாயின் இருக்கு. ஸோ இது 3, அது போக இது ஒண்ணு 4, நேச்சுரல் ஜாயின் ஒண்ணு 5, செல்ஃப் ஜாயின் 6, கிராஸ் ஜாயின் 7. மொத்தம் 7 ஜாயின்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, இது மூணும் அவுட்டர் ஜாயின் ஃபேமிலியில வரும். ஓகே, இது வந்து ரெண்டு ஜாயின் நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. இது ரெண்டுமே ஒரே ஜாயின் தான், வேற வேற நேம்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் ஜாயின் சொல்லுவாங்க, ஆல்ஸ் இன்னர் ஜாயின் சொல்லுவாங்க. இதையும் கார்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, எல்ஸ் கிராஸ் ஜாயின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னர் ஜாயின் ஆர் ஈக்குவல் ஜாயின் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ பேசிக்லி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஜாயின்ஸ்ங்கிற கான்செப்ட் எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுவோம்? இஃப் யூ ஆர் ட்ரையிங் டு ரிட்ரைவ் த ரெக்கார்ட் ஃப்ரம் மோர் தென் ஒன் டேபிள், தென் வி கோ ஃபார் அ ஜாயின் கான்செப்ட். ஓகே, ஒரு சாம்பிள் கொரி எழுதுறேன். அந்த டேபிள்ல நான் என்ன செலக்ட் பண்ண போறேன்னா, ஒரு எம்ப்ளாயியோட ஃபர்ஸ்ட் நேம், அவர் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு அப்படிங்கிறதுக்கான டிபார்ட்மெண்ட் ஐடி, அண்ட் தென் அவர் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாருங்கிறதுக்கான டிபார்ட்மெண்டோட நேம். இந்த 3 காலமா நான் ரிட்ரைவ் பண்ண போறேன். ஓகே, as I told you, select first name, comma, department ID, department name from. சரி, ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் நேம்ங்க ஃபீல்ட நம்ம எங்க இருந்து ரிட்ரைவ் பண்ணலாம்? எந்த டேபிள்ல இருந்து ரிட்ரைவ் பண்ணலாம்? எம்ப்ளாயிஸ் டேபிள் இருந்து ரிட்ரைவ் பண்ணலாம். ஓகே, சரி, ஓகே. இப்போ எம்ப்ளாயிஸ் டேபிள் சொல்லிட்டோம். டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற ஃபீல்டும் நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிள் இருந்து ரிட்ரைவ் பண்ணிடலாம், அதுலயே இருக்கு. பட் டிபார்ட்மெண்ட் நேம்ங்கிற ஃபீல்டு எந்த டேபிள்ல இருக்கு அப்படின்னா நமக்கு எம்ப்ளாயிஸ் டேபிள்ல கிடையாது, அது வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளோட எம்ப்ளாயிஸ் டேபிள ஜாயின் பண்ணி ரிலேட்டிவ் டேட்டா எடுக்க போறோம். ஓகே, அந்த ரிலேஷனல் டேட்டாங்கிறது எதுனா நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷனை பேஸ் பண்ணி அதை ஒர்க் பண்ண போகுது. அதற்கான கண்டிஷனை நம்ம எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம 3 டிஸ்பிளே ஃபீல்டு வச்சிருக்கோம். இந்த 3 டிஸ்பிளே ஃபீல்டுல மொதல் 2 ஃபீல்டு ஒரு டேபிள்ல இருந்து ரிட்ரைவ் பண்ண போறோம். ரெண்டாவதா இருக்க இந்த ஃபீல்டு அனதர் டேபிள் இருந்து ரிட்ரைவ் பண்ண போறோம். இந்த சென்ஸ் ரெண்டாவது டேபிள் டிபார்ட்மெண்ட் டேபிள் இருந்து ரிட்ரைவ் பண்ண போறோம். ஸோ அதை வந்து நம்ம குறிக்க ஐடென்டிஃபை பண்ணணும். இது ரெண்டும் வந்து எந்த டேபிள்ல இருந்து எடுக்கணும், ரிட்ரைவ் பண்ணணும். இந்த காலம் வந்து எந்த டேபிள் வந்து ரிட்ரைவ் பண்ணணுங்கிறத சொல்லணும். ஸோ அதுக்காக என்ன யூஸ் பண்றோம், இந்த இடத்துல அலியாஸ் நேம் யூஸ் பண்றோம். ஸோ எம்ப்ளாய்க்கு ஈன்னு சொல்லிட்டு ஒரு அலியாஸ் நேம் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இங்கேயே நான் சொல்லிடுறேன், செலக்ட் கிளாஸ்லயும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நேம் வந்து இ டாட் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு என்ன, எம்ப்ளாயி டேபிள் இருந்து ட்ரை பண்ணணும்னு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. இங்கேயும் இ டாட் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகே, பர்ஃபெக்ட். சரி, ஓகே. இப்போ ஒரு டேபிளுக்கு யாராச்சும் மியூட் பண்ணுமா? என்னோட வாய்ஸ் ஆடிபிள் தானே உங்களுக்கு? எக்கோ ஆகுது? ஆடிபிள் தான் ப்ரோ. சரி, ஓகே. இப்போ எம்ப்ளாயி டேபிளை கொடுத்துட்டோம் ஃப்ரம் கிளாஸ்ல. அனதர் இன்னொரு டேபிள் நம்ம யூஸ் பண்ண போறோம் நம்ம queryல. என்ன டேபிள் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் டேபிள் யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் டேபிளையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ என்ன பண்றேன் நான் இந்த இடத்துல, கமா, ஃப்ரம் கிளாஸ்ல இப்போ 2 டேபிள் கொடுக்க போறேன். ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு டீன்னு சொல்லி ஒரு அலியாஸ் நேம் வச்சிடறேன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் நேமுக்கு முன்னாடி என்ன அலியாஸ் நேம் நான் கொடுக்கணும்? தனுஷ், நீங்க சொல்லுங்க, இந்த இடத்துல என்ன அலியாஸ் நேம் தரணும்? டிபார்ட்மெண்ட் ஐடிக்கா ப்ரோ? டிபார்ட்மெண்ட் நேமுக்கு. எம்ப்ளாயிஸ் டேபிளுக்கு ஈன்னு சொல்லி ஒரு அலியாஸ் நேம் கொடுத்துருக்கோம். எம்ப்ளாயிஸ் டேபிள் வந்து எந்த காலம்லாம் நம்ம ரிட்ரைவ் பண்றோமோ அதுக்கு இ டாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். டிபார்ட்மெண்ட் நேமை வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் டேபிள்ல தான் எடுக்க முடியும், ஏன்னா அந்த ஃபீல்டு வந்து அந்த டேபிள்ல தான் அவைலபிளா இருக்கு.
இதுக்கு நான் டீன்னு சொல்லி அலியாஸ் நேம் வச்சிருக்கேன். ஆப்வியஸ்லி நம்ம டிபார்ட்மெண்ட் நேமுக்கு என்ன அலியாஸ் நேம் கொடுக்கணும்? டீன்னு கொடுக்கணும். ஓகே. டி டாட்னு கொடுக்கணும். ஃபாலோ பண்ணுங்க கரெக்டா. ஃபாலோ பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே. ஓகே. சரி ஓகே. இப்போ எங்க எங்க எந்தெந்த டேபிள்ல இருந்து எந்தெந்த ஃபீல்ட ரிட்ரைவ் பண்ணணும்னு சொல்லிட்டோம். ஓகே. இப்போ வாங்க கண்டிஷனுக்குள்ள போகணும். இந்த இடத்துல நான் கண்டிஷன் கொடுக்கறதுக்கு நான் வேற கிளாஸ் யூஸ் பண்றேன். வேர் என்ன சொல்றேன்? இந்த எம்ப்ளாயி டேபிளுக்கும் டிபார்ட்மெண்ட் டேபிளுக்கும் காமனா இருக்க ஃபீல்டு என்ன ஃபீல்டு? மேனேஜர் ஐடி, டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகே. டிபார்ட்மெண்ட் ஐடி தான் நம்ம ஹைலைட் பண்ணணும். மேனேஜர் ஐடி வந்து நம்ம இதா எடுத்துக்க முடியாது. ஏன்னா மேனேஜர் ஐடி டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம். டிபார்ட்மெண்ட் டேபிள்ல மேனேஜர் ஐடி வந்து டூப்ளிகேட்ஸா இருக்கலாம். பட் டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற ஃபீல்டு தான் யூனிக். ஸோ மோஸ்ட்லி நம்ம பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்க காலம்ஸ் தான் வந்து நம்ம இதுல ஜாயினிங் கண்டிஷன்ல மேக்சிமம் கொடுப்போம். அது நம்ம கண்டிஷனை பொறுத்து வேரி ஆகும். பட் இந்த கேஸ்ல வந்து நம்ம இதுக்கு ரெண்டுக்கும் இருக்க பர்ஃபெக்ட் மேட்சான ஃபீல்டு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடி தான் ரெண்டு டேபிளுக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல கண்டிஷன் நான் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ இன்னர் ஜாயின் யூஸ் பண்ண போறேன். இன்னர் ஜாயின் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன். இது பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணா, இட் கிவ்ஸ் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் போத் டேபிள். நம்ம கொடுக்குற கண்டிஷன் எந்தெந்த ரோவுக்குலாம் மேட்ச் ஆகுதோ அதோட அவுட்புட் எல்லாம் எடுத்துட்டு வரும் ரெண்டு டேபிள்ல இருந்தும். ஓகே. அதற்கு வந்து வி கேன் கிவ் கண்டிஷன் ஃபார் தட் மேட்சிங் ரெக்கார்ட். நம்ம வந்து இதுக்கான கண்டிஷன் நம்ம கொடுக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் இன்னர் ஜாயின்னா, இட் கிவ்ஸ் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் போத் டேபிள் both tables, and then we can give conditions for that matching records. இந்த ரெண்டு பாயிண்ட் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி ஓகே. இப்போ இன்னர் ஜாயின் அப்படின்னு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கண்டிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம டேபிளோட ஸ்ட்ரக்சரை டேட்டாவை ஒன்ஸ் பார்த்துருவோம். சரி ஓகே. இப்போ இந்த இடத்துல பாருங்க, நமக்கு டிபார்ட்மெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டிஷன் கொடுக்க போறோம். இங்க எல்லா இடத்துலயுமே டிபார்ட்மெண்ட் ஐடி வருது. என் டிஸ்பிளேல இருக்க ஃபீல்டை மட்டும் நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி, இந்த ரெண்டு ஃபீல்டு இருந்தா இப்ப நான் டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண போறேன். சரி ஓகே. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நேமும் டிபார்ட்மெண்ட் ஐடியும் பிரிண்ட் ஆகுது. இப்போ இந்த கேஸ்ல நான் இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணி என்ன ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் நேம்னு ஒரு காலமை பிரிண்ட் பண்ண போறேன். அந்த டிபார்ட்மெண்ட் நேம் காலம் வந்து எனக்கு இந்த 90ங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி எந்த டிபார்ட்மெண்ட் நேம் உள்ள நேமுக்கு அசைன் ஆயிருக்குங்கிறத டிஸ்பிளே பண்ணணும். இப்போ 90ங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி எந்த இதுக்கு அசைன் ஆயிருக்கு அப்படின்னா, 90ங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு, சாரி, டிபார்ட்மெண்ட் நேமுக்கு வந்து அசைன் ஆயிருக்கு. ஸோ என்னோட அவுட்புட்ல எனக்கு என்ன வரணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோவுக்கு ஸ்டீவன், அவரோட டிபார்ட்மெண்ட் ஐடி 90, அவரோட டிபார்ட்மெண்ட் நேம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும். இதுல ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து இருக்காது, நல். அப்போ அவருக்கு என்ன ரெக்கார்டு வரணும், அவருக்கு எதுவுமே, அதுக்கு அவருக்கு என்ன டிபார்ட்மெண்ட் நேம் வரணும், இல்ல அவருக்கு டிபார்ட்மெண்ட் நேமே வராதா அப்படின்னு கேட்டா, இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணும்போது நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆனா தான் அதோட ரெக்கார்டை வந்து எடுத்துட்டு வரும். ஸோ கிம்பர்லிக்கு வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடியை வச்சு ஒரு கண்டிஷன் கொடுக்கும்போது இவருக்கு டிபார்ட்மெண்ட் ஐடியே கிடையாது. அப்படிங்கிறப்போ அந்த கண்டிஷன்ல வந்து கிம்பர்லியோட ரெக்கார்டு வந்து ஃபெயில் ஆயிடும். ஃபெயில் ஆயிட்டு கிம்பர்லியோட ரெக்கார்டு வந்து இந்த என்டையர் ரோவே வந்து நம்ம ரிசல்ட் வந்து ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆயிட்டு ரிமைனிங் இருக்க நேம்ஸ் எல்லாத்துக்கும் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். சரி ஓகே. நெக்ஸ்ட் கோ டு த கண்டிஷன். சரி ஓகே. வேர் கிளாஸ்ல இப்ப என்ன கண்டிஷன் கொடுக்குறேன்னா, எம்ப்ளாயி டேபிள் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியையும் டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியையும் மேட்ச் பண்ணி மேட்ச் ஆகிற ரெக்கார்டு எல்லாத்தையும் எனக்கு ரிட்ரைவ் பண்ணு அப்படின்னு சொல்றோம். அதுதான் இப்ப நம்ம கொடுக்க போற கண்டிஷன். ஸோ
என்ன கண்டிஷன்? இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி இட்ஸ் ஈக்குவல் டு டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகே, இதுதான் என்னோட கண்டிஷன். இப்போ இதை நான் டேட்டாவை ரிட்ரைவ் பண்றேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாருங்க, இந்த ரெண்டு ஃபீல்டு, ஃபர்ஸ்ட் நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி, இது ரெண்டு ஃபீல்டு எம்ப்ளாயி டேபிள் வந்து ரிட்ரைவ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ஃபீல்டு வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் வந்து நான் ரிட்ரைவ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஸோ ரெண்டு டேபிளை நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. இந்த ஜாயின் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணிருக்க ஜாயின் என்ன ஜாயின்னா இன்னர் ஜாயின். இப்படி கொடுத்தீங்கன்னா அது இன்னர் ஜாயின். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவுட்டர் ஜாயினா என்ன, செல்ஃப் ஜாயினா என்ன, நேச்சுரல் ஜாயினா என்னன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஜாயினிங் கண்டிஷன் கொடுத்தோம்னா, ஒரு ஜாயினிங் கண்டிஷன் இட்ஸ் ஈக்குவல் டு அனதர் கண்டிஷன் இப்படி கொடுத்தோம்னா இதுக்கு பேரு இன்னர் ஜாயின். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டு டேபிள் இருக்க மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு வரும் இந்த ஜாயினிங் கண்டிஷனை பேஸ் பண்ணி. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ப்ராசஸ் ஆகும்போது நம்ம கண்டிஷன் என்ன, இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. எம்ப்ளாயி டேபிள் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியோட மேட்ச் ஆகுதான்னு பாக்குறோம். ஸோ ஆப்வியஸ்லி 10ங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி எம்ப்ளாயி டேபிள் இருக்கு, டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கு. ஸோ இந்த ஜாயினிங் கண்டிஷன் மேட்ச் ஆகும்போது டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் நேம், டிபார்ட்மெண்ட் நேம் என்னங்கிறத நம்ம எடுத்து வரோம், அது அட்மினிஸ்ட்ரேஷன். இப்படித்தான் இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரோ இது பண்ணும்போது 20ங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி ரெண்டு டேபிள் இருக்கான்னு செக் பண்றோம். ரெண்டு டேபிளுமே இருக்கு, ஓகே அப்படின்னா மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆகும்போது டிபார்ட்மெண்ட் நேம் என்ன அப்படிங்கறத டிபார்ட்மெண்ட் டேபிள் வந்து எடுத்துட்டு வந்துருக்கோம். லைக்வைஸ் எல்லா காலமுக்கும், சரி எல்லா ரோவுக்குமே அப்படித்தான் இது ஒர்க் ஆயிருக்கு. அவுட்புட்ல பாத்தீங்கன்னா 106 ரெக்கார்டு எனக்கு வந்திருக்கு. ஒரு ரெக்கார்டு மட்டும் வரல எனக்கு. அது எந்த ரெக்கார்டு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, ஒரு கிம்பர்லிங்கிற ஒரு எம்ப்ளாயிக்கு மட்டும் டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அவருக்கு வந்து இந்த கண்டிஷன் சூட் ஆகுமா, மேட்ச் ஆகுமா? எம்ப்ளாயி டேபிள்லயே அவருக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி நல்லா இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்கவே இருக்காது, ஏன்னா அவரோட வேல்யூ வந்து நல்ல. ஸோ அவரோட ரிசல்ட் மட்டும் நமக்கு ரிமூவ் ஆயிட்டு மீதி இருக்க 106 எம்ப்ளாயியோட ரெக்கார்ட், மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இந்த கொரியில ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல ப்ரோ. இது வந்து நல் ரெக்கார்டை கன்சிடர் பண்ணாது. ஜாயின்ஸ் வந்து நல்ஸ் வந்து கன்சிடர் பண்ணாது. ஓகே. சரி, ஓகே. இப்போ இன்னர் ஜாயினுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அது எப்படி ப்ரோ நல்ல இப்ப கொண்டு வரணும், அது எப்படி? அதை நம்ம பார்ப்போம். ஓகே, இது வந்து இன்னர் ஜாயினுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். சரி, ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க மதன். ப்ரோ இதுல ஆன்சி ஜாயின் நான் ஆன்சி ஜாயின் இருக்குல்ல, நான் அந்த டாபிக் நம்ம வருவோம். இப்போ வந்து நீங்க பார்த்துட்டு இருக்குது டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ். இதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஓகே, ஒன்னு ட்ரெடிஷனல் ஜாயின், இன்னொன்னு ஆன்சி ஜாயின். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ட்ரெடிஷனல் ஜாயின். ஓகே, ட்ரெடிஷனல் ஜாயின் சொல்லுவாங்க, ஆர் நான் ஆன்சி ஜாயின் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ மோஸ்ட்லி நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில வந்து யூஸ் பண்ற ஜாயின் வந்து ஆன்சி ஜாயின் தான் யூஸ் பண்ணுவோம். பட் எனிஹவ் ஒரு சில பேர் வந்து கோட் பேஸ் வந்து ஆன்சி ஜாயின் எழுதிருப்பாங்க, சரி ட்ரெடிஷனல் ஜாயின் எழுதிருப்பாங்க. ஆல்ரெடி இருக்க ஒரு கோட் பேஸ் நீங்க ஓபன் பண்ணி பாக்குறப்போ அது வந்து ட்ரெடிஷனல் ஜாயின்லயே இருக்கும். இல்ல ரெண்டு லைன் சொல்லுங்க மதன். மேக்ஸிமமா எது யூஸ் பண்ணுவாங்க? ஆன்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆன்சியா? ஆமா, நம்ம வந்து செஷன்ல இப்ப ரெண்டு ஜாயினுமே பார்ப்போம். ம், சரி சரி. இல்ல ட்ரெடிஷனல் அதான் ஜாயின்ஸும் ஃபுல்லா அதுதான் டவுட்டா இருந்துச்சு, எது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க? அது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு எம்ப்ளாயி ஒரு ப்ரொசீஜர் எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இல்ல இல்ல இப்ப நம்ம அதுல அவங்க அதை எழுதிருக்காங்க, நம்ம இந்த ட்ரெடிஷனல்ல அவங்க எழுதிருந்தாங்கன்னா you நம்ம should always follow ANSI join. ஓகே புதுசா நீங்க ஒரு கோட் பேஸ் எழுத போறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்க ANSI join யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே ப்ரோ. ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் மாதிரி உங்கள்ட்ட கேட்டு, ம் இந்த மதன் இந்த மாதிரி நீங்க ANSI join யூஸ் பண்ணாதீங்க, நம்ம கோட் பேஸ் எல்லாமே ட்ரெடிஷனல் ஜாயினை பேஸ் பண்ணி தான் இருக்கு, ம் நீங்க அதனால ட்ரெடிஷனல் ஜாயின்ஸே ஃபாலோ பண்ணுங்கன்னு உங்கள்ட்ட யாராச்சும் ரெக்வஸ்ட் பண்ணா மட்டும் நீங்க ட்ரெடிஷனல் ஜாயினை வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே. எல்ஸ் வந்து நீங்க ANSI join தான் யூஸ் பண்ணணும். பட் வந்து நீங்க ரெண்டு ஜாயினுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ம் ரெண்டுக்கு வேற வித்தியாசம் கிடையாது, சின்டாக்ஸ் தான் வித்தியாசம். இல்ல இந்த ரெண்டு பாத்துருக்கேன். ஜாயின்ஸ்லயுமே இந்த இந்த ரெண்டு டைப் ஆஃப் இதெல்லாம் சின்டாக்ஸை வச்சு தான் நம்ம ட்ரெடிஷனல் ஜாயினா ஆன்சி ஜாயினான்னு சொல்ல போறோம். ம் ம் இது ரெண்டுலயுமே இந்த 7 ஜாயின் வந்துடும்.
ப்ரோ நீங்க ட்ரெடிஷ்னல் ஜாயின் சொல்றது வந்து இந்த ஜாயின் பிளஸ் கீவேர்ட் வரும்ல, யூஸ் பண்றது சொல்றீங்க. ஓகே, பிளஸ் உள்ளது சொல்றீங்களா? பிளஸ் உள்ளதுதான் ட்ரெடிஷனல் ஜாயின். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பார்த்துருந்தோம், இனிஷியல் கிளாஸஸ்ல பார்த்துருப்போம், சீக்வல் வந்து எல்லாமே வந்து சேமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் ஜாயின் அந்த பிளஸ் சிம்பிள் போடுற இது வந்து ஒன்லி சப்போர்ட்ஸ் ஃபார் ஆரக்கிள். மற்ற ஜாயின்ஸ் எல்லாமே இப்போ நான் வந்து பிக்வரியிலையோ இல்லை மைசிக்கோலையோ நீங்க வந்து எழுதுறீங்க பார்க்கணும் அப்படின்னா, மோஸ்ட்லி அது வந்து அந்த ஜாயின் கீவேர்டு வச்சு உள்ளதா இருக்கும், ஆன்சி ஜாயின்ஸா தான் இருக்கும். ஏன்னா அதுல வந்து இது சப்போர்ட் பண்ணாது பிளஸ் கீவேர்ட்ஸ். ஆரக்கிள்ல மட்டும் ரெண்டுமே சப்போர்ட் ஆகுமா ப்ரோ? ஆரக்கிள்ல மட்டும் ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். அதனாலதான் நம்ம சொல்றது ஆன்சி ஜாயின் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மைக்ரேஷன்லாம் நடக்கும், கோட் மைக்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. ஆரக்கிள்ல இருந்து அந்த கோடை அப்படியே எடுத்துட்டு போய் சீக்வல் சர்வருக்கு மைக்ரேட் பண்ணுவாங்க. மைக்ரேட் பண்ணும்போது நீங்க ட்ரெடிஷனல் ஜாயின்ல ஏதாச்சும் ஒரு கோடு எழுதிருந்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர், அந்த அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே இன்வாலிடா போயிடும். ம், ம். ஏன்னா அது வந்து சீக்வல் சர்வர்ல வந்து ஆன்சி ஜாயின் தான் ஒர்க் ஆகும். ஓகே ஓகே. ட்ரெடிஷனல் ஜாயினோட சின்டாக்ஸை வந்து அதர் சர்வர்ஸ்க்கு ரீட் பண்ண தெரியாது. ம். பட் ஆரக்கிள் சர்வரை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு ஜாயினுமே யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்க மேஜரா இதுதான் யூஸ் பண்ணணும். உங்களை ஒரு கோடு கொரி எழுத சொல்றாங்க, ஒரு கோடு எழுத சொல்றாங்கன்னா நீங்க ஆன்சி ஜாயினை தான் நீங்க ரெஃபர் பண்ணணும். ம். இன்கேஸ் ஏதாச்சும் ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் மாதிரி கொடுத்து இல்ல நீங்க ட்ரெடிஷனல் ஜாயினே ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா மட்டும் இந்த ட்ரெடிஷனல் ஜாயின், இந்த டைப் ஆஃப் ஜாயின் கொரியை நீங்க எழுதுவீங்க. ஓகே. ஸோ இன்னர் ஜாயின்ங்கிறது ஒன்றும் இல்லை. இன்னர் ஜாயின் என்ன பண்ணலாம்னா ரெண்டு டேபிளை நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த கொரியில நம்ம ரெண்டு டேபிள், எம்ப்ளாயி டேபிளையும் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளையும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பேஸ்ட் ஆன கண்டிஷன். இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி ரெண்டு டேபிள்லயும் இருக்க மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு வரும். அதைத்தான் நம்ம இன்னர் ஜாயின் ஆர் ஈக்வி ஜாயின் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இல்ல ப்ரோ, இல்ல. மேக்ஸிமம் 2 டேபிள் ஜாயின் முடியும். அப்படி கிடையாது. இதுல வந்து நம்ம n நம்பர் ஆஃப் டேபிள் ஜாயின் பண்ணலாம். ஓகே ஓகே. நிறைய டேபிள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஜாயின் பண்ணும்போதும் இப்ப நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டேபிள் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அந்த டேபிளுக்கான கண்டிஷன் நீங்க கொடுக்கணும். அதை பத்தி பார்ப்போம். மல்டிபிள் டேபிள்ஸ் நம்ம ஜாயின் பண்ற இதெல்லாம் பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க முதல்ல பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க. ஓகே ஓகே. அதனாலதான் ரெண்டு டேபிள மட்டும் ஜாயின் பண்ணிருக்கோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இன்னர் ஜாயின் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? Shall we go for outer join? ஓகே ப்ரோ. Outer join. ஓகே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவுட்டர் ஜாயின்ஸ்ல வந்து நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்கு. என்னன்னா லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின் அண்ட் ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஃபர்ஸ்ட் கோ ஃபார் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். சரி, ஓகே. இப்போ எப்ப இன்னொரு ஜாயின் வந்து இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி ரெண்டு டேபிளையும் இருக்க மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு வந்துச்சோ, அதே மாதிரி லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு டேபிள்ல இருக்க மேட்ச்டு ரெக்கார்ட்ஸையும் எடுத்துட்டு வரும், பிளஸ் லெஃப்ட் சைடு டேபிள்ல இருக்க அன்மேட்ச்டு ரெக்கார்ட்ஸையும் எடுத்துட்டு வரும். அதுதான் வந்து நம்ம லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம அதோட பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இட் ரிட்டர்ன்ஸ் matched records from both the table and unmatched record from left side table. சரி, இதைத்தான் வந்து நம்ம லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறோம். அன்மேட்ச்டு ரெக்கார்ட் ஃப்ரம் லெஃப்ட் சைடு டேபிள், இதைத்தான் நம்ம லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் சொல்லுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொரி எழுதி பார்ப்போம் நம்ம. ஓ, நான் என்ன ட்ரை பண்றேன், அதே தான் ட்ரை பண்றேன். எனக்கு டிஸ்பிளேல வந்து ஃபர்ஸ்ட் நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் டிபார்ட்மெண்ட் நேம், இது மூணு வேணும். ஸோ ஆப்வியஸ்லி நான் எந்த ரெண்டு டேபிளை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எம்ப்ளாயி டேபிளையும் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளையும் ஜாயின் பண்ணணும்.
நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷனை பொறுத்து இந்த இடத்துல இது வந்து சாரி லெஃப்ட் அவுட்டர் ஜாயினா இல்ல ஃபுல் அவுட்டர் ஜாயினா, ரைட் அவுட்டர் ஜாயினா, ஆர்எல்ஸ் இன்னர் ஜாயினா அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ண போறோம். இந்த பேஸ்ட் ஜாயினிங் கண்டிஷனை பொறுத்து தான் இது டிஃபரன்ஷியேட் ஆகும். ஓகே, இந்த இடத்துல லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல நம்ம இப்ப லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் பண்ண போறோம். லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் என்ன பண்ணும்? எம்ப்ளாயிஸ் டேபிள், டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள், இந்த ரெண்டு டேபிள்ல டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சு மேட்ச் பண்ணும்போது எந்தெந்த ரோஸ்லாம் வந்து நமக்கு மேட்ச் ஆகுதோ அந்த ரோஸ்லாம் அவுட்புட்டா வரும். அண்ட் தென் லெஃப்ட் சைடு டேபிள்னா எதை சொல்றோம்னா, இந்த ஜாயினிங் கண்டிஷன்ல லெஃப்ட் சைடு எந்த டேபிள நம்ம ரெஃபர் பண்ணிருக்கோம்? எம்ப்ளாயி டேபிள தான் ரெஃபர் பண்ணிருக்கோம். ஸோ எம்ப்ளாயி டேபிள் இருக்க அன்மேட்ச்டு ரெக்கார்ட்ஸும் வரும். அந்த அன்மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கறதான் சொல்றோம். ஓகே, இந்த இடத்துல நீங்க லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத எப்படி சொல்லணும் அப்படின்னா, லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னா நம்ம ஜாயினிங் கண்டிஷன்ல எது லெஃப்ட் சைடு, இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு, கரெக்டா? கண்டிஷன்ல வந்து இது ரைட் சைடு, ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறது ரைட் சைடு, ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் சைடு. ஓகே, நம்ம லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் பண்ணும்போது ரைட் சைடுல ஒரு பிளஸ் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் சின்டாக்ஸ். இந்த மாதிரி ரைட் சைடுல பிளஸ் ஆட் பண்ணீங்கன்னா இதுக்கு பேர் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். லெஃப்ட் சைடுல பிளஸ் ஆட் பண்ணீங்கன்னா அது ரைட் அவுட்டர் ஜாயின். ஓகே, இப்போ நான் ரைட் சைடு பிளஸ் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இது ஆப்வியஸ்லி என்ன? லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். சரி, லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னா என்ன? மேட்ச்டு இட் வில் டிஸ்ப்ளே மேட்ச்டு ரெக்கார்ட் ஃப்ரம் போத் டேபிள், ஆல்சோ டிஸ்ப்ளே அன்மேட்ச்டு ரெக்கார்ட் ஃப்ரம் லெஃப்ட் சைடு டேபிள். லெஃப்ட் சைடு டேபிள்னா இது எம்ப்ளாயிஸ் டேபிள். ஓகே, எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதா? எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நம்ம டேட்டா கம்பேரிசன் பார்ப்போம். இப்போதைக்கு எக்ஸிக்யூட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியுது ப்ரோ. சரி, இப்போ இந்த கொரியை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு ரிசல்ட்ல 107 ரெக்கார்டு வரும். இதெல்லாம் மேட்ச்டு ரெக்கார்ட். இது இங்க இருந்து இதெல்லாம் மேட்ச்டு ரெக்கார்ட். நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட் நேமும் சாரி எம்ப்ளாயில இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியும் டிபார்ட்மெண்ட்ல இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியும் மேட்ச் ஆச்சு. மேட்ச் ஆனனால டிபார்ட்மெண்ட் நேமை வந்து எடுத்துட்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணிருக்கு. ஓகே, இவங்களுக்கு எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணிருக்கு. பட் இந்த ஒரு ஆளுக்கு பாருங்க, கிம்பர்லிக்கு வந்து நமக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி மேட்ச் ஆகல. எனிஹவ் இந்த கிம்பர்லிங்கிற ரெக்கார்டு வந்து எந்த டேபிள்ல இருந்து வந்திருக்கு? எம்ப்ளாயிஸ் டேபிள். எம்ப்ளாயிஸ் டேபிள். சோ அன்மேட்ச்டு ரெக்கார்டு தான். இந்த கிம்பர்லிங்கிற ரெக்கார்டு வந்து அன்மேட்ச்டு ரெக்கார்டு தான். பட் எனிஹவ் இது வந்திருக்குல்ல, நமக்கு டிஸ்பிளேல வந்திருக்குல்ல. சோ இதைத்தான் வந்து நம்ம லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் சொல்றோம். இட் வில் டிஸ்பிளே மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் போத் டேபிள். இந்த 106 ரெக்கார்டு மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ். இந்த ஒரு ரோ வந்து அன்மேட்ச்டு ரெக்கார்ட். எம்ப்ளாயி டேபிள்ல வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியே இல்ல, டிபார்ட்மெண்ட் டேபிளையும் இல்லை. ஸோ இது அன்மேட்ச்டு ரெக்கார்ட். ஏன்னா இங்க டிபார்ட்மெண்ட் ஐடி நல்லுன்னு இருக்கு. ஒரு கால் இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் டேபிள்ல 270 வரைக்கும் டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு. பட் இந்த கொரியில வந்து கிம்பர்லியோட டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து 500ன்னு வச்சுக்கோங்க. எம்ப்ளாயி டேபிள்ல இருக்க கிம்பர்லியோட டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து 500. இந்த 500 டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இல்ல. அப்படிங்கிறப்பவும் நமக்கு இந்த இடத்துல 500ன்னு பிரிண்ட் ஆகும். பட் அதுக்கான டிபார்ட்மெண்ட் நேம் வந்து என்ன ஆகாது? பிரிண்ட் ஆகாது. இருக்க வேல்யூ அப்படியே கொண்டு வந்துட்டு இல்லாததுக்கு நல்லன்னு பிரிண்ட் பண்ணிடும். எதனால இதை கொண்டு வருது அப்படின்னா, நம்ம கண்டிஷன் அப்படி நம்ம லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் யூஸ் பண்ணிருக்கோம். இதுவே இந்த இடத்துல ஃபுல் அவுட்டர் ஜாயின் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த 106 ரெக்கார்டு தான். ஃபுல் அவுட்டர் பாருங்க, இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணீங்கன்னா 106 ரெக்கார்டு தான் வரும். நம்ம லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் யூஸ் பண்ணிருக்கும் போது ஆப்வியஸ்லி லெஃப்ட் சைடு டேபிள், அதாவது எம்ப்ளாயி டேபிள்ல எந்த காலம்ல மிஸ் ஆயிருக்கு சார், எந்த ஃபீல்ட் எல்லாம் வந்து மேட்ச் ஆகலையோ, கண்டிஷன் மேட்ச் ஆகலைனாலுமே அது வந்து நமக்கு ரிசல்ட்ல ஷோ பண்ணிடும். அதான் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் சொல்றோம். ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ப்ரோ ஒண்ணு, இப்போ நம்ம இ டாட் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடின்னு கொடுத்துருக்கோம்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுத்தா எப்படி வேணா நீங்க கொடுக்கலாம். இல்ல அப்படி கொடுக்கும்போது சரி நீங்க போடுங்களேன். அப்படி கொடுக்கும்போது பிளஸ் இப்போ லெஃப்ட் அவுட்டருக்கு பிளஸ் இந்த சைடே தான் இருக்கணுமா? பிளஸ் வந்து இந்த பக்கம் வரும். லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் ஓகே, பிளஸ் இந்த பக்கம் தான் இருக்கு.
இல்ல இப்ப நம்ம டிபார்ட்மெண்ட் டேபிள்ஸ் பார்த்து நம்ம ஜாயின் எந்த டேபிள் வேணுமோ, எந்த டேபிளோட வேல்யூஸ்லாம் நமக்கு அப்படியே வேணுமோ அது அப்படியே இருக்கணுமா ப்ரோ? ஆமா. எது இப்போ ஆட் பண்ண போறோமோ அதை வந்து நம்ம லெஃப்ட் சைடு எதை ஆட் பண்ண போறோமோ ரைட் சைடுல ப்ளஸ் கொடுத்துக்கணும். ம், ஆமா. இப்போ எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருக்க ஆல் ரெக்கார்ட்ஸ் மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் பிளஸ் அன்மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறப்ப டிபார்ட்மெண்ட் சைடு தான் நீங்க ப்ளஸ் பண்ணணும். வைஸ் வர்சா. அப்படியே வேணும். எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரின்னு போது அந்த பக்கம் ப்ளஸ். ஆமா. ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் எந்த பக்கம் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடுல இருக்க டேபிள்ல இருந்து நமக்கு மேட்ச்டு அண்ட் அன்மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் வரும். இது இந்த டேபிள்ல இருந்து மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் மட்டும் வரும். ப்ளஸ் இருக்கிறது பக்கம் மேட்ச்டு மட்டும் வரும். மேட்ச்டு மட்டும் வரும். இதை நீங்க இப்படி கூட யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே அவுட்புட் தான் தரும். நீங்க ரெண்டையுமே கூட மென்ஷன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனா இதை பாக்குறதுக்கு ரைட் சைடு ரைட் அவுட்டர் ஜாயின் மாதிரி இருக்குல்ல. அது நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ரைட் அவுட்டர் ஜாயின் தான் என்ன பண்ணுவோம், எம்ப்ளாயி சைடுல தான் நம்ம பிளஸ் போடுவோம். இல்ல பாக்குறதுக்கு சொல்றேன். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா, நீங்க டேபிள வந்து எந்த சீக்வன்ஸ்ல நீங்க ஃப்ரம் கிளாஸ்ல கொடுத்துருக்கீங்களோ ஜாயினிங்க அதே ஆர்டர்ல எழுதணும். ம். இந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றது. ஓகே. ஓகே. நான் 2 கொரியுமே நான் உங்களுக்கு நோட் பேட்ல போடுறேன். நீங்க ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. ரெண்டு கொரியோட அவுட்புட்டும் சேம் தான். ஆனா இதை நீங்க நோட்ஸா எடுத்தீங்கன்னா நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்கன்னு தோணுது. இதை எடுக்கணுமா நீங்க? சரி, ஓகே. எனிஹவ் நீங்க எடுத்துக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாமே. ஓகே. இப்ப லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ரைட் அவுட்டர் ஜாயின் போலாமா? என்ன டவுட் இருக்கா? மதன், ஓகே ப்ரோ. தனுஷ் உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்ல தனுஷன் இல்ல போல. இல்ல இருக்கா? ஓ, லாக் அப் பண்ணிட்டாரா? ஓகே. சரி, ஓகே. ஓகே. இப்ப லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரைட் அவுட்டர் ஜாயின் பார்ப்போம். இது எப்படி வந்து நமக்கு வந்து மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் போத் டேபிள் அன்மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் சைடு டேபிள் அப்படிங்கிற மாதிரி நம்ம லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் ஒர்க் பண்ணிச்சோம். அதே மாதிரி ரைட் அவுட்டர் ஜாயின் என்ன ஒரு எப்படி ஒர்க் பண்ணணும்னா மேட்ச்டு ரெக்கார்ட் ஃப்ரம் போத் டேபிள் அண்ட் அன்மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் ரைட் சைடு டேபிள்னு ஒர்க் ஆகும். அதுதான் வந்து ரைட் அவுட்டர் ஜாயின். சரி, ஓகே. இப்போ ரைட் அவுட்டர் ஜாயினுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்துருவோம். சரி. சரி. நம்ம லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னா வந்து ரைட் சைடு டேபிள்ல வந்து பிளஸ் போடுவோம். பிளஸ் கொடுத்தா அது வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயினா ஆக்ட் ஆகும்னு சொன்னோம். அதே மாதிரி ரைட் அவுட்டர் ஜாயின் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த பிளஸ் வந்து லெஃப்ட் சைடு டேபிள் கண்டிஷன்ல நம்ம கொடுக்கணும். ஸோ இதான் லெஃப்ட் சைடு டேபிள் நமக்கு. இந்த இடத்துல நான் இப்போ அந்த கண்டிஷன் அப்ளை பண்றேன். இப்படி கொடுத்து நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்றேன். இதோட ரிசல்ட் செட் பாருங்க. ஜெனிஃபர் அப்படிங்கிறவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஐடியை மேட்ச் பண்ணி என்ன டிபார்ட்மெண்ட்னு எடுத்துட்டு வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் என்ன மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ். ஓகே. இப்போ 107 ரெக்கார்ட்ஸ் இருக்கா? 107 ரெக்கார்ட்ஸ் பார்ப்போம். ஓகே. 106 எம்ப்ளாயிஸுக்கு வந்து நமக்கு மேட்ச் இந்த ரெக்கார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து மேட்ச் ஆயிருக்கு. அதனால வந்து ரிட்ரைவ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கு. அது போக டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இந்த டிபார்ட்மெண்ட்லாம் நமக்கு இருக்கு.
ட்ரெஸரி, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. பட் அதுக்குள்ள டிபார்ட்மெண்ட் ஐடி எம்ப்ளாயி டேபிள்ல பிரசன்டா இல்லை. எம்ப்ளாயி டேபிள் தான் நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு ரெஃபர் பண்ணிருக்கோம். ஆ அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி எல்லாம் வந்து இதுல இல்ல. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியா ஒரு டிஸ்பிளேக்கு வைக்கிறேன். இப்போ பார்க்கலாம். ட்ரெஸரி இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள்ல அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி அவைலபிளா இருக்கு. பட் ஆனா எம்ப்ளாயி டேபிள்ல இல்ல. அதனால என்ன பண்ணிருச்சு, எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து எந்த டேட்டாவுமே ரிட்ரைவ் பண்ணி எடுத்துட்டு வரல. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே. எடுத்துட்டு வரல. பட் ஆனா ரைட் சைடு டேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்க எல்லா ரெக்கார்டையுமே நமக்கு எடுத்துட்டு வந்துருச்சு. ஈவன் தோ அதுக்கு எந்த மேட்சும் இல்லை, அதனால எம்ப்ளாயி டேபிள் எல்லாம் நல்லுன்னு பிரிண்ட் பண்ணிருக்கு. ஓகே, இதைத்தான் வந்து நம்ம ரைட் அவுட் டிசைன் சொல்லுவோம். இதையே நீங்க வைஸ் வர்ஸா கண்டிஷனை மாத்தி போடலாம். பட் வந்து இந்த பிளஸ் வந்து எங்க போடணும் அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போடணும். அதுக்காகத்தான் எப்பவுமே நம்ம சொல்றது, நீங்க டேபிள் என்ன ஆர்டர்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ அந்த ஆர்டர்லயே ஜாயினிங் கண்டிஷன் எழுதுங்க அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி டேபிளா, அதனால கண்டிப்பா எம்ப்ளாயி டேபிள ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் அது ரைட் அவுட் ஜாயினா லெஃப்ட் அவுட் ஜாயினா உங்களோட நீடுக்கு ஏத்த மாதிரி இந்த ஜாயின் நீங்க எழுதிக்கலாம். ஸோ லெட் மீ காப்பி திஸ். நீங்க வந்து எழுதும் போது எத்தனை ரோ அவுட்புட் வருதுங்கிறது எழுதிக்கோங்க. இந்த கொரியை வந்து எழுதிட்டு அந்த கொரிக்கு பக்கத்துலயே 120 ரோஸ் ஆஃப் அவுட்புட் அப்படின்னு எழுதிக்கணும் நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது. சரி, 120 ரோஸ் இது அவுட்புட். இன்னர் ஜாயின் என்ன பண்ணுச்சு, 106 ரோஸ். லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் 107 ரோஸ். சரி, ஓகே. இப்போ இன்னர் ஜாயின், லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், 3 ஜாயின் இப்போ நம்ம கவர் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்படின்னா என்னன்னா, மேட்ச்ட் அண்ட் அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் ஃப்ரம் போத் த டேபிள். இதுல லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் எப்படி ஒர்க் ஆச்சு நமக்கு, இது வந்து மேட்ச்ட் ரெக்கார்ட் ஃப்ரம் போத் த டேபிள் பிரிண்ட் பண்ணுச்சு. ஆல்சோ அன்மேட்ச்ட் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் ரைட் சைடு டேபிள மட்டும் பிரிண்ட் பண்ணுச்சு. அதான் நம்ம ரைட் அவுட்டர் ஜாயின் சொன்னோம். லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் வைஸ் அப்படியே வைஸ் வர்ஸா, மேட்ச்ட் ரெக்கார்ட் ஃப்ரம் போத் த டேபிள், அன்மேட்ச்ட் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் சைடு டேபிள். ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்படின்னா என்ன பண்ணும்னா, மேட்ச்டு அண்ட் அன்மேட்ச்டு ரெக்கார்ட் ஃப்ரம் போத் த டேபிள். ஓகே, இது ரெண்டுக்குமே உங்களுக்கு அப்சல்யூட் வித்தியாசம் தெரியும். It returns match and unmatched record from both the tables. இதைத்தான் வந்து நம்ம ஃபுல் அவுட்டர் ஜாயின் சொல்லுவோம். ஓகே, இந்த ஃபுல் அவுட்டர் ஜாயினுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கண்டிஷன் கொடுப்போம். எப்படி நம்ம இந்த இன்னர் ஜாயினுக்கு எப்படி கண்டிஷன் கொடுத்துருக்கோம், எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் ஐடின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இதே கொரி நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இது என்ன பண்ணிருக்கு, எனக்கு 106 ரோஸ் மேட்ச் ரெக்கார்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கு. இந்த இடத்துல அன்மேட்ச் ரெக்கார்ட்ஸ் எனக்கு 2 டேபிள் இருந்து வரணும் அப்படிங்கறத என்னோட கண்டிஷன். சோ இந்த இடத்துல என்ன பண்றேன், இதை வந்து இப்ப நான் ஆன்சி ஜாயின் எழுதுறேன். ஓகே, ஆன்சி ஜாயின் எழுதும் போது 2 டேபிளை வந்து நம்ம கமா செப்பரேட்டடா பிரிக்க கூடாது. கமா செப்பரேட்டடா பிரிக்காம
இந்த இடத்துல நம்ம என்ன ஜாயின் யூஸ் பண்ண போறோமோ அந்த ஜாயின் நேமை மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆப்வியஸ்லி நான் இப்போ ஃபுல் அவுட்டர் ஜாயின் யூஸ் பண்ண போறேன். ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கணும். ஃபுல் அவுட்டர் ஜாயின் மென்ஷன் பண்ணிக்கணும். என்னன்னா எம்ப்ளாயி டேபிளையும் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளையும் ஃபுல் அவுட்டர் ஜாயினை வச்சு நான் ஜாயின் பண்ண போறேன் அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதே மாதிரி கண்டிஷனை வந்து வேர் கிளாஸ்ல கொடுக்க கூடாது. கண்டிஷனை வேர் கிளாஸ்ல கொடுக்காம ஆன்னு சொல்லி ஒரு கீவேர்ட் இருக்கு, ஆன்ல கொடுக்கணும். இதுதான் இதோட பேசிக் பேராமீட்டர். நான் யூஸ் பண்ண போறது ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஸோ ஃப்ரம் கிளாஸ்லயே வந்து 2 டேபிள் கொடுக்கும்போது 2 டேபிளுக்கும் இடையில ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அதே மாதிரி கண்டிஷனை வந்து வேர் கிளாஸ்ல கொடுக்காம ஆன் அப்படிங்கிற கிளாஸ்ல நான் கொடுக்குறேன். இதுதான் வந்து சின்டாக்ஸ், ஆன்சி ஜாயினோட சின்டாக்ஸ். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன். இதுல பாருங்க, இது எல்லாமே மேட்ச்ட் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் போத் டேபிள். எது வரைக்கும்? இது வரைக்கும். அடுத்து இந்த ரெக்கார்டு பாருங்க, இது அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் ஃப்ரம் லெஃப்ட் சைட் டேபிள். கிம்பர்லி வந்து லெஃப்ட் சைட் டேபிள் இருக்காப்ல, எம்ப்ளாயி டேபிள் இருக்காப்ல, பட் டிபார்ட்மெண்ட் இல்ல. ஸோ இந்த ரெக்கார்டு வந்து எப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் அவுட் ஜாயின் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸ்ட்ரா அவுட்புட் அது நமக்கு வந்திருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் வந்து மேட்ச்டு. ஏன்னா நமக்கு டிபார்ட்மெண்ட் நேமும் ரிட்ரைவ் ஆயிருக்கு அப்படின்னா மேட்ச்டு ரெக்கார்டு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அன்மேட்ச்ட் ரெக்கார்ட் ஃப்ரம் லெஃப்ட் சைட் ரைட் சைட் டேபிள். டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இதெல்லாம் ப்ரெசென்டா இருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ப்ரெசென்டா இருக்கு. பட் நமக்கு எம்ப்ளாயி டேபிள் இல்ல. Okay, இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஃபுல் அவுட்டர் ஜாயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? ஓகே ப்ரோ. லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்ல வர்ற அவுட்புட் பிளஸ் ரைட் அவுட்டர் ஜாயின்ல வர்ற அவுட்புட் இது ரெண்டுமே கம்பைன் ஆகி வந்துச்சுன்னா அதுதான் ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்படிங்கிறது. ஓகே, சரி, இதை ஒரு இதா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போதைக்கு சிம்பிள் query மட்டும் எழுதுவோம். நம்ம மோர் தென் ஒன் டேபிள் எப்படி ஜாயின் பண்றது, சினாரியோ பேசிஸ்ல எப்படி ஜாயின் பண்றது, அதெல்லாம் நம்ம டாஸ்க் கொடுக்கும்போது பார்ப்போம். ஃபுல் அவுட்டர் ஜாயினுக்கு இந்த query எழுதிங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட் ஜாயின் பார்க்க போறது நேச்சுரல் ஜாயின். நேச்சுரல் ஜாயின் அப்படின்னா என்னன்னா, நேச்சுரல் ஜாயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜாயின் ஆகும் பேஸ்ட் ஆன் த காமன் காலம்ஸ் இன் போத் டேபிள்ஸ். நம்ம ஜாயினிங் கண்டிஷன் வந்து எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஜாயினிங் கண்டிஷன் கொடுக்காமலே அது என்ன பண்ணும், 2 டேபிள் இருக்க காமன் ஃபீல்டு எதுன்னு பார்த்துட்டு அதுவே ஜாயினிங்க வந்து எடுத்துக்கும். ஜாயினிங் கண்டிஷனை வந்து அதுவே அசைன் பண்ணிக்கும். அதான் நம்ம நேச்சுரல் ஜாயின் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதோட கீ எப்படி எடுக்கலாம்னா, இட் ஜாயின்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி using common column from both tables. அது எப்படி ரெக்கார்டை வந்து இது பண்ணுனா, ரிட்டர்ன்ஸ் matched records without any condition. எந்த கண்டிஷனுமே நம்ம கொடுக்காம மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் அதை எடுத்துட்டு வரும். அப்போ என்ன கண்டிஷனை தான் அதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம 2 டேபிள்லயுமே இருக்கிற காமன் ஃபீல்டு நேம் வச்சு எடுக்கும், காலம் நேம் வச்சு எடுக்கும். அதை பேஸ் பண்ணி அதுவே ஒரு ஜாயினிங் கண்டிஷனை அசியூம் பண்ணிக்கும். ஓகே, அதைத்தான் வந்து நம்ம நேச்சுரல் ஜாயின் அப்படின்னு சொல்றோம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல வந்து நான் எம்ப்ளாயி டேபிளையும் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளையும் நான் ஜாயின் பண்றதா சொல்றேன். ஃபுல் அவுட்டர் ஜாயினுக்கு பதிலாக நான் நேச்சுரல் ஜாயின் கொடுக்குறேன்.
நான் நேச்சுரல் ஜாயின் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ ஆப்வியஸ்லி நேச்சுரல் ஜாயினுக்கு நம்ம கண்டிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கண்டிஷன்ல வந்து அதுவே ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுதான் இதோட பர்பஸ். சரி, ஓகே, இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். 1 மினிட். எம்ப்ளாயி டேபிள வியூ பண்ணி பார்ப்போம். லைக்வைஸ் நம்ம டிபார்ட்மெண்ட் டேபிளையும் பார்ப்போம். 2 டேபிள்ல இருக்க காமன் ஃபீல்டு என்ன அப்படிங்கறத நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ண போறோம். சரி, இப்ப எம்ப்ளாயி டேபிள்ல பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி, மேனேஜர் ஐடின்னு சொல்லிட்டு 2 காலம் வந்து இருக்கு. 2 காலம் நோட் பண்ணிக்கோங்க. மேனேஜர் ஐடி கம் டிபார்ட்மெண்ட் ஐடி. இந்த 2 காலமும் டிபார்ட்மெண்ட் டேபிள்லயும் இருக்கும். மேனேஜர் ஐடியும் டிபார்ட்மெண்ட் ஐடியும். ஸோ நம்ம நேச்சுரல் ஜாயின் யூஸ் பண்ணும்போது இது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஜாயினிங் கண்டிஷன் அதுவே ஃபார்ம் பண்ணும். எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கறத பார்ப்போம். இது கிராஸ் லைன் ஆக்ட். சரி, ஓகே, இதோட கண்டிஷன் எப்படி இருக்கும்னா, ஆப்வியஸ்லி இப்போ வந்து ஆன்சி கான்செப்ட்ல இது ட்ரெடிஷனல் ஜாயின் கான்செப்ட்ல பாக்குறோம். ஸோ நம்ம ட்ரெடிஷனல் ஜாயின் கான்செப்ட்ல பார்க்கும்போது ஆப்வியஸ்லி கமா கொடுக்கணும். இந்த இடத்துல என்ன ஜாயின்ங்கிறத மென்ஷன் பண்ணக்கூடாது. வேர் கண்டிஷன்ல தான் நம்ம ஜாயின்ஸ் கொடுக்கணும். என்ன கண்டிஷனை கொடுக்கணும். வேர்ல இப்ப நான் கண்டிஷன் கொடுக்குறேன். இதை வந்து நமக்கு நேச்சுரல் ஜாயின்ங்கிறப்போ 2 டேபிள்ல இருக்க காமன் ஃபீல்டை வச்சு ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி டேபிள செக் பண்ணும்போது அதுல டிபார்ட்மெண்ட் ஐடியும் மேனேஜர் ஐடியும் இருக்கு. அந்த 2 காலம் வந்து டிபார்ட்மெண்ட்லயும் பிரசன்டா இருக்கு. ஸோ இது ரெண்டையுமே அப்ளை பண்ணும். அப்ளை பண்ணும்போது இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி இட்ஸ் ஈக்குவல் டு டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. இப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்து ஆக்ட் ஆகும், கண்டிஷன் வந்து அப்ளை ஆகும். அண்ட் தென் இன்னொரு கண்டிஷன் அப்ளை ஆகும். என்னன்னா மேனேஜர் ஐடியும் பிரசன்டா இருக்கு. ரெண்டுலயுமே காமன். ஸோ இ டாட் மேனேஜர் ஐடி இட்ஸ் ஈக்குவல் டு டி டாட் மேனேஜர் ஐடி. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃப்ரேம் பண்ணும். ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து நேச்சுரல் ஜாயின் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம்னா அது வந்து இந்த கேஸ்ல ஒர்க் ஆகல. அது என்ன ப்ராப்ளம் நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்றேன். நேச்சுரல் ஜாயின்ஸ் வந்து அகைன் இந்த கீவேர்டை வச்சு நம்ம ஆன்சியில் எப்படி பார்ப்போம் அப்படிங்கறத பார்ப்போம். சரி, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இந்த இடத்துல எனக்கு ரெக்கார்ட்ஸ் வந்து 32 ரோஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வருது. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் ஐடி பிளஸ் மேனேஜர் ஐடி இது ரெண்டுமே மேட்ச் ஆகி வரணும். இப்போ அதனால டிஸ்பிளேலயே நான் டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம் மாதிரி மேனேஜர் ஐடி வச்சுக்கிறேன். இ டிபார்ட்மெண்ட் ஐடி டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி.
ஓகே. டாட்டுக்கு பதிலா கம்மா கொடுத்துருக்கேன். சரி. இந்த இடத்துல இது என்ன பண்ணுது, நேச்சுரல் ஜாயின் வந்து ரெண்டு கண்டிஷனை பேஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் எடுத்துட்டு வரும். ஓகே. இதுல மேனேஜர் ஐடியும் மேட்ச் ஆகணும், டிபார்ட்மெண்ட் ஐடியும் மேட்ச் ஆகணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி மேட்ச் ஆயிருக்கு. சேம் வே நமக்கு மேனேஜர் ஐடி ரெண்டு டேபிளையும் மேட்ச் ஆயிருக்கு. இந்த மேனேஜர் ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள், இந்த மேனேஜர் ஐடி ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள். ஸோ இது எல்லாமே மேட்ச் ஆகணும். காமன் ஃபீல்டு ரெண்டு டேபிளுக்கு நடுவுல என்னென்ன காமன் ஃபீல்டு இருக்கோ அது எல்லாமே மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகி வர ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வருது. அதனால நமக்கு 32 ரோஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருந்திருக்கு. ரிமைனிங் எல்லாமே வந்து மேனேஜர் ஐடி டிஃபரண்ட் மேனேஜர் ஐடியா இருந்திருக்கு. அந்த காரணத்தினால நமக்கு இந்த நேச்சுரல் ஜாயின் யூஸ் பண்ணும்போது வரல. மோஸ்ட்லி நீங்க வந்து நேச்சுரல் ஜாயின் யூஸ் பண்ண மாட்டீங்க. இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின், இந்த ரெண்டு கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. நேச்சுரல் ஜாயினோ இல்ல செல்ஃப் ஜாயினோ இல்லைன்னா கிராஸ் ஜாயினோ நீங்க 90% நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம நேச்சுரல் ஜாயின் பார்த்துருக்கோம். நேச்சுரல் ஜாயின்ல வந்து ஜாயினிங் கண்டிஷன் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே இந்த ஜாயினிங் கண்டிஷன் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த கேஸ்ல வந்து நம்ம தான் ஜாயினிங் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். வேற கிளாஸ்ல நம்ம தான் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். நேச்சுரல் ஜாயின் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு எரர் வருது. அது என்ன எரர் நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஏன்னா இந்த ஜாயின்ஸ்ல நம்ம மேஜரா யூஸ் பண்ணவே மாட்டோம். நேச்சுரல் ஜாயின் அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். அந்த காரணத்தினாலதான் இது எரர் வருது. நான் இது என்னன்னு உங்களுக்கு செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஈஓடி கால்ல அப்டேட் பண்றேன். ஓகே, சரி. இதை வந்து நீங்க ஒரு இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நேச்சுரல் ஜாயினை வச்சு வர அவுட்புட்டை வந்து அகைன் உங்களுக்கு நான் இதில் அப்டேட் பண்றேன். சரி, இதெல்லாம் சும்மா டிஸ்பிளே பர்பஸ்க்காக வச்சிருக்கேன். இதெல்லாம் வச்சு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே, இப்போ நேச்சுரல் ஜாயினுக்கு அடுத்து செல்ஃப் ஜாயின் பார்ப்போம். செல்ஃப் ஜாயின் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம யூஸ்வலா நம்ம என்ன பண்றோம், ரெண்டு டேபிள ஜாயின் பண்றதுக்கு ஜாயின்ஸ் யூஸ் பண்றோம். ஜாயின்ஸ்ங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள நம்ம வர்றோம். ஓகே, இப்போ எனக்கு ஒரே டேபிள அதே டேபிளோடய ஜாயின் பண்ணணும். எம்ப்ளாயி டேபிளோடய ஜாயின் பண்ணணும். ஒரு 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 கண்டிஷனை பேஸ் பண்ணி அந்த மாதிரி சினாரியோஸும் வரும். எந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி சினாரியோஸ் வரும் அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இப்ப பார்ப்போம். ஸோ யூஸ்வலி செல்ஃப் ஜாயின் இஸ் யூஸ்ஃபுல் டு ஜாயின் தி டேபிள் வித்தின் இட் செல்ஃப். அந்த டேபிள் கூடயே அந்த டேபிளை ஜாயின் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம். எஸ், இன்னொரு வார்த்தையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜாயினிங் த டேபிள் வித் சேம் டேபிள். ஜாயினிங் த டேபிள் வித் சேம் டேபிள், இதைத்தான் நம்ம செல்ஃப் ஜாயின் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த இடத்துல எம்ப்ளாயி டேபிள்ல பாருங்க. சப்போஸ் நீனாவுக்கு எடுத்துக்கோங்க. நீனாவோட எம்ப்ளாயி ஐடி எனக்கு இப்ப என்னென்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நேம், எம்ப்ளாயோட ஃபர்ஸ்ட் நேம் வேணும். அண்ட் தென் அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஐடி வேணும். அண்ட் தென் அவங்க வந்து எந்த மேனேஜருக்கு கீழே ஒர்க் பண்றாங்களோ அவங்களோட மேனேஜர் ஐடி வேணும். அண்ட் தென் மேனேஜரோட நேம் வேணும். மேனேஜரோட நேம்னு ஒரு காலமே நம்ம எந்த டேபிளுமே கிடையாது, கரெக்டா? ஆனா எனக்கு மேனேஜரோட நேம் வேணும். இந்த சென்ஸ் இந்த இடத்துல என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன்னா, இப்போ நீனாவுக்கு செக் பண்ணுங்க. நீனாவோட எம்ப்ளாயி ஐடி 101. ஸோ நீனா அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஐடி என்னன்னு பாத்தீங்கன்னா 90. ஓகே, அவங்களோட மேனேஜர் ஐடி என்னன்னா 100. ஸோ இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற இடத்துல 90 பிரிண்ட் ஆகும். மேனேஜர் ஐடிங்கிற இடத்துல 100 பிரிண்ட் ஆகும். மேனேஜர் நேம்ங்கிற இடத்துல என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 100ங்கிற எம்ப்ளாயி ஐடியை யாரும் ஹோல்டு பண்ணிருக்காங்களோ அவங்கதான் நீனாவோட மேனேஜர். ஓ ஸ்டீவன். ஸோ இந்த இடத்துல ஸ்டீவன் எனக்கு பிரிண்ட் ஆகும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா மதன்? புரியுது.
ஓகே, அப்போ ம். நம்ம மேனேஜரோட நேம வந்து ஒரு ஒரு எம்ப்ளாய்க்கு சைட்லயும் மேனேஜர் ஐடிக்கு பதிலா மேனேஜரோட நேமே எடுத்துட்டு வரணும். நம்ம கிட்ட மேனேஜர் நேம்னு ஒரு ஃபீல்டே கிடையாது. ஒரு கால் இந்த இடத்துல நமக்கு மேனேஜர் ஐடி பக்கத்துலயே மேனேஜரோட நேம் ஒரு ஃபீல்டு இருந்து அதுல இந்த டேட்டா இன்சர்ட் பண்ணும்போதே எல்லாரும் இன்சர்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா நம்ம யூஸ்வலா ஈஸியா எடுத்துட்டு வந்துடலாம். சும்மா டிஸ்பிளே ஃபீல்டில் வச்சாவே நமக்கு வந்துடும். பட் இந்த இடத்துல மேனேஜர் நேம் நமக்கு ஒரு ஃபீல்டே கிடையாது. அப்போ நம்ம மேனேஜர் நேமை எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துலலாம் வந்து செல்ஃப் ஜாயின் வந்து ரோல் பிளே பண்ணுது. ஓகே, இப்போ செல்ஃப் ஜாயினுக்கு வந்து ஒரு கொரி எழுதுறேன். இப்போ என்ன சொல்றேன் நானு, எனக்கு எம்ப்ளாயோட ஃபர்ஸ்ட் நேம் வேணும். இந்த மேனேஜர் நேம் கூட நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டேபிள தான் நான் ஜாயின் பண்ண போறேன். ஓகே, எம்ப்ளாய்க்கு வந்து ஏன்னு சொல்லி ஒரு அலியாஸ் நேம் வைக்கிறேன். ஏ அப்படிங்கும்போது இது எம்ப்ளாயோட ஃபர்ஸ்ட் நேம். எம்ப்ளாயோட ஃபர்ஸ்ட் நேம். நெக்ஸ்ட் வந்து நான் எனக்கு எம்ப்ளாயி ஐடி அதெல்லாம் வேணாம். நான் இப்போ இது மேனேஜர் ஐடியா வச்சு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. டிபார்ட்மெண்ட் ஐடி வேணாம். நெக்ஸ்ட் அகைன் ஒரு ஃபர்ஸ்ட் நேம் பிரிண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் நேம் வந்து மேனேஜரோட ஃபர்ஸ்ட் நேம். ஸோ இந்த இடத்துல எம்னு போட்டுக்கிறேன். எம் டாட் ஃபர்ஸ்ட் நேம். இப்போ எம்ங்கிற ஒரு டேபிள நான் வந்து கால் பண்ணுமா? இப்போ நம்ம சொல்லிட்டோம் ஒரே டேபிள தான் இப்போ ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல கமா எம்ப்ளாயிஸ் டேபிள் தான் அகைன் ஜாயின் பண்ண போறேன். அதுக்கு அலியஸ் நேம் வந்து எம்னு வைக்கிறேன். எதனாலனா இந்த டேபிள் வந்து மேனேஜர் இன்ஃபர்மேஷன் நம்ம ட்ரை பண்றோம். ஓகே, ரெண்டு ஃபர்ஸ்ட் நேம் டிஸ்பிளேல வச்சிருக்கேன். ஒன்னு வந்து எம்ப்ளாயோட ஃபர்ஸ்ட் நேம் ஈனே வச்சிருக்கோம். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இ டாட் ஃபர்ஸ்ட் நேம், இன்னொன்னு எம் டாட் ஃபர்ஸ்ட் நேம். இந்த இடத்துல எம்ப்ளாயோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன நீனாங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கு பக்கத்திலேயே எனக்கு இங்க ஸ்டீவன் பிரிண்ட் ஆகும். அதுதான் வந்து என்னோட நீடு. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா மேனேஜர் ஐடியை பேஸ் பண்ணி. ம். சரி, இந்த இடத்துல நம்ம இப்போ டேபிள் எந்தெந்த டேபிள் இருந்து ரெட்ரைவ் பண்ண சொல்லிட்டோம். ரெண்டு டேபிளுமே எம்ப்ளாயிஸ் டேபிள் தான். ஏன்னா எம்ப்ளாயிஸ் டேபிள்லயே அதற்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சரி, இப்போ வேர் கண்டிஷனுக்கு வருவோம். வேர் கண்டிஷன்ல தான் வந்து நம்ம ஜாயினிங் கண்டிஷன் கொடுக்க போறோம். வேர் இந்த இடத்துல இ டாட் மேனேஜர் ஐடி. எம்ப்ளாயி டேபிள் இருக்க மேனேஜர் ஐடி டிபார்ட்மெண்ட் செகண்ட் எம்ப்ளாயி டேபிள் இருக்குல்ல எம், அது கூட மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன் சொல்றோம். ஸோ எம் டாட் மேனேஜர் ஐடி. இது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும், பட் இது சிம்பிள் தான். சரி, ஓகே. இப்போ இந்த கொரியை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஜானத்தனோட மேனேஜர் வந்து எல்என்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அது கரெக்டானு செக் பண்ணுவோம். ம். ஜானத்தனோட மேனேஜர் ஐடி வந்து 149. 149 யாரு? எலனி. சரி, ஓகே. இது கரெக்டா பிரிண்ட் பண்ணிருக்கான்னு பார்ப்போம். இல்ல, கரெக்டா தான் பிரிண்ட் பண்ணிருக்கு. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீனாவோட ரெக்கார்டை மட்டும் நீனாவோட மேனேஜர் ஐடி 100. அப்போ ஸ்டீவன் தான் மேனேஜர். இந்த இடத்துல நம்ம நீனாவுக்கு யாருன்னு பார்ப்போம். ஆர்டர் பைல நான் ஏதாச்சும் ஓகே, 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 ஓகே. சரி, ஓகே.
இந்த இடத்துல நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். மேனேஜர் ஐடியோட மேனேஜர் ஐடியவே ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம மேனேஜர் ஐடியோட எம்ப்ளாயி ஐடி தான் ஜாயின் பண்ணணும். ஏன்னா இந்த எம்ப்ளாயியோட மேனேஜர் ஐடி வந்து யாராவதா இருக்குன்னா இன்னொரு எம்ப்ளாயி ஐடியா தானே இருக்கு. ஸோ நம்ம இந்த பேசிஸ்ல தான் இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். எப்படின்னா இப்போ நீனாவோட எம்ப்ளாயி ஐடி தான் நீனாவோட மேனேஜர் ஐடி தான் இந்த மேனேஜரோட எம்ப்ளாயி ஐடி. கரெக்டா? ஸோ இந்த ஃபார்மேட்ல நம்ம ஃபாலோ பண்ணும்போது இதுதான் ஜாயினிங் கண்டிஷன். ஒருத்தரோட மேனேஜர் ஐடி தான் இன்னொருத்தவங்களோட எம்ப்ளாயி ஐடி. இப்போ நீனாவோட மேனேஜர் ஐடி தான் ஸ்டீவனோட எம்ப்ளாயி ஐடி. ஸோ நம்ம ஜாயின் பண்றது இந்த பேசிஸ்ல தான் ஜாயின் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ ப்ராப்பரா வந்திருக்கு, நமக்கு 106 வந்திருக்கு. எதனால ஒருத்தருக்கு வந்து மேனேஜர் ஐடியே கிடையாது. யாருக்குன்னா ஸ்டீவனுக்கு கிடையாது. ஸ்டீவனுக்கு வந்து மேனேஜர் யாருமே கிடையாது. எம்ப்ளாயி டேபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டீவனுக்கு மேனேஜர் யாருமே கிடையாது. ஏன்னா அவர் தான் சிஇஓ. அவருக்கு வந்து மேனேஜர் ஐடி நல் தான். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஆடமோட மேனேஜர் வந்து ஸ்டீவன் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ ஆடமுக்கு வந்து இந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடியும் வச்சுக்கலாம். சரி, ஓகே. ஆடமோட எம்ப்ளாயி ஐடி என்னன்னா 121. அவருக்கு மேனேஜர் ஸ்டீவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை நம்ம செக் பண்ணுவோம். 121க்கு ஸ்டீவனான்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஓகே, 121க்கு மேனேஜர் ஐடி வந்து 100. 100னா யாரு? ஸ்டீவன் தான். அதே மாதிரி 147 ஆல்பர்டோ. 147க்கு மேனேஜர் ஐடி 100. அப்போ யாரு? ஸ்டீவன். 147 மேனேஜர் எம்ப்ளாயி ஐடிக்கு ஸ்டீவன் மேனேஜரான்னு பார்க்கணும். 147 ஆல்பர்டோவுக்கும் ஸ்டீவன். ஸோ இப்போ வந்து இந்த செல்ஃப் ஜாயின் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு புரியுதா? புரியுது. ஓகே, இந்த செல்ஃப் ஜாயின் இந்த கான்செப்ட்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். பட் நீங்க வந்து ஒரு கொரி எக்ஸிக்யூட் பண்ணி அதோட ரிசல்ட் செட்டை வியூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஐடியா கிடைக்கும். இதுல நமக்கு 106 ரோஸ் அவுட்புட்டா வந்திருக்கு. ஒருத்தரோட ரெக்கார்ட் மட்டும் வரல. ஏன்னா அந்த ஒரு பர்சனுக்கு வந்து எந்த மேனேஜருமே இல்ல. இந்த பர்சன் யாருன்னா ஸ்டீவன். ஓகே, இதுதான் வந்து செல்ஃப் ஜாயின். ஒரே டேபிள நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம். எம்ப்ளாயி டேபிளுக்கு 2 வேற வேற அலியாஸ் நேம் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம். நம்ம கால் பண்ணும்போது மேனேஜரோட நேம் எடுத்துட்டு வரதுக்கு என்ன பண்ணிருக்கோம்? இது வந்து மேனேஜர் நேம், அலியாஸ் நேம் வந்து மேனேஜர் நேம் வச்சுக்கோங்க. ஓகே, சாரி ராங் பிளேஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நேம் தான் நம்ம ரிப்ளை பண்ணுவோம். ஏன்னா எம்ப்ளாயி டேபிள்ல மேனேஜர் நேம்னு ஒன்று கிடையாது. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் நேமையே வந்து மேனேஜர் நேம்னு கன்சிடர் பண்றோம். இதுக்கு எதனால கன்சிடர் பண்ணா அப்படி ஒரு டேபிளை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணியிருக்கோம். எம்ப்ளாயி டேபிளையே நம்ம டபுள் டைம் டூப்ளிகேட் பண்ணியிருக்கோம். இது மூலமா தான் செல்ஃப் ஜாயின் ஒர்க் ஆயிருக்கு. செல்ஃப் ஜாயினுமே நீங்க வந்து 80% யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல விஷயம். சரி, இது எவ்வளவு ரோஸ் ஆஃப் அவுட்புட் கொடுக்குது? 106 ரோஸ். நெக்ஸ்ட் கிராஸ் ஜாயின்னா என்னன்னு பார்த்தோம். கிராஸ் ஜாயின்னா நம்ம எந்த கண்டிஷனுமே கொடுக்காம அதுவே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டுயல் டேபிள் வச்சு நம்ம இது பண்ணுவோம். இப்போ நம்ம 2 டேபிளை வந்து ஜாயின் பண்றோம். நம்ம ஜாயினிங் கண்டிஷன் எதுவுமே கொடுக்கல. ஈவன் அது நேச்சுரல் ஜாயின் கூட நம்ம சொல்லலைன்னு வச்சுக்கோங்க. நேச்சுரல் ஜாயின் சொன்னோம்னா அதுவே வந்து 2 டேபிள் இருக்க
காமன் காலம் எதுவோ அதை எடுத்துட்டு வந்து அதை கண்டிஷனா மேட்ச் பண்ணி ரெக்கார்டு கொடுக்கும். நம்மளோட கேஸ் வந்து ஒரு 32 ரோஸ் ஆஃப் ரெக்கார்ட் கொடுத்துச்சு. டிபார்ட்மெண்ட் ஐடி கம் மேனேஜர் ஐடி ரெண்டையுமே மேட்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து. இப்போ நம்ம எந்த கண்டிஷனுமே கொடுக்கல, சிம்பிளி டேபிளை மட்டும் சொல்லிட்டோம் அப்படின்னா அது எப்படி ஆக்ட் ஆகும்னா, எம்ப்ளாயி டேபிள் வந்து ஒரு 5 ரோஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட் டேபிள் வந்து ஒரு 10 ரோஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு அவுட்புட்ல வந்து 50 ரோஸ் வரும், அவுட்புட்டா வரும். ஓகே, எனக்கு எம்ப்ளாயி டேபிள்ல 5 ரோஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, டிபார்ட்மெண்ட் டேபிள்ல நல் தான் இருக்கு. அப்படின்னா எனக்கு என்ன வரும்? எந்த ரோஸுமே அவுட்புட்டா வராது, நல் தான் வரும். இதுதான் இப்ப கான்செப்ட். இதை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப நான் ஒரு ஜாயினிங் கண்டிஷன் ஒரு கொரி எழுதுறேன். அதுக்கு செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் வச்சுக்கிறேன் ஃப்ரண்ட்ல. ஃபர்ஸ்ட் நேம் கமா டிபார்ட்மெண்ட் நேம். ஃபர்ஸ்ட் நேம் கமா டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சுக்கிறேன். டிபார்ட்மெண்ட் நேம் இது மூணையும் நான் டிஸ்பிளே வச்சுக்கிறேன். ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் இ, எம்ப்ளாயிஸ்க்கு ஈன்னு அலியஸ் நேம் கொடுக்கும்போது எம்ப்ளாயி டேபிள் வந்து எந்தெந்த காலம் நம்ம ரிட்ரை பண்றோமோ அதுக்கும் அலியஸ் நேம் ஈன்னு கொடுக்கணும். அலியஸ் நேம் இல்லாம இந்த ஃபங்க்ஷன் வந்து சரி இந்த கொரி வந்து ஒர்க் ஆகாது. ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள் வந்து நம்ம ரிட்ரை பண்ண ட்ரை பண்றோம். ஸோ டிபார்ட்மெண்ட் டேபிளே நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். சரி. சரி. இது வந்து ஒரு சிம்பிள் கொரி. இது என்ன ஜாயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஜாயின். கரெக்டா? இது ட்ரெடிஷ்னல் ஜாயின் தானே. நம்ம கமா செப்பரேட்டடா தான் டேபிள்ல கொடுத்துருக்கோம். கீழே ஜாயின்ஸ் எதுவும் கொடுக்கல, ஜாயினிங் கண்டிஷன் எதுவும் கொடுக்கல. இது ட்ரெடிஷ்னல் ஜாயின். டி டாட் டிபார்ட்மெண்ட் நேம். சரி. இப்போ இது என்ன இருக்குன்னா, நமக்கு எம்ப்ளாயிஸ் டேபிள்ல வந்து எவ்வளவு ரோஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு? 107 ரோஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. மல்டிப்ளை டிபார்ட்மெண்ட் டேபிள்ல 27 ரோஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ 27 ஓவரால் அவுட்புட்னா 2889 ரோஸ். இப்போ இந்த கொரி எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா $2,889 ரோஸ் அவுட்புட் வந்திருக்கான். அப்படின்னா இது என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த கிராஸ் ஜாயின் வந்து லெஃப்ட் சைடு டேபிள் எம்ப்ளாயி டேபிள் இருக்க ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துக்கும். எம்ப்ளாயி டேபிள் இருக்க ஃபர்ஸ்ட் ரோ என்ன? நம்ம டிஸ்பிளேல இதுதான் வச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் நேமையும் டிபார்ட்மெண்ட் நேம் தான் வச்சிருக்கோம். ஸோ எம்ப்ளாயி டேபிள் இருக்க ஃபர்ஸ்ட் நேம் எடுத்துக்குது. என்ன? ஸ்டீவன். ஸ்டீவன் கூட இங்க இருக்க டிபார்ட்மெண்ட் நேம் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணும். டிபார்ட்மெண்ட் டேபிள்ல 27 ரோஸ் இருக்கா? ஸோ ஸ்டீவனுக்கு பக்கத்துல அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்டீவன் மார்க்கெட்டிங், ஸ்டீவன் பர்ச்சேசிங், இந்த மாதிரி 27 ரோஸையுமே ஸ்டீவனுக்கு அசைன் பண்ணும். நெக்ஸ்ட் நீனாவுக்கும் இந்த 27 ரோஸையுமே அசைன் பண்ணும். அப்படித்தான் இது ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நான் ஆர்டர் பைல ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்குறேன். பாருங்க, ஆடமுக்கு பேரோல ஐடி இந்த மாதிரி என்னென்ன டிபார்ட்மெண்ட் அவைலபிளா இருக்கோ டிபார்ட்மெண்ட் டேபிள்ல
27 டிபார்ட்மெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கும். அந்த 27 பிரிண்ட் பண்ணியிருக்கும் பாருங்க. ஆடமுக்கு 27 ரோஸ்க்கு பிரிண்ட் பண்ணியிருக்கா. அதே மாதிரி அலைனாக்கு 27 ரோஸ். இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் நேமுக்கும் 27 டிபார்ட்மெண்ட் நேமையும் பிரிண்ட் பண்ணும். என்னன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் இன் ரைட் சைட் டேபிள் மல்டிப்ளைட் பை லெஃப்ட் சைட் டேபிள் ஆர் லெஃப்ட் சைட் டேபிள் மல்டிப்ளைட் பை ரைட் சைட் டேபிள். ப்ரோ இதோட யூஸ் என்ன ப்ரோ? இதுக்கு யூஸே கிடையாது, பட் இதுக்கு ஒரு ஜாயின் இருக்கு. நீங்க ரியல் டைம்ல இதை யூஸ் பண்ண மாட்டீங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தெரிஞ்சாம இருக்கக்கூடாது. கிராஸ் ஜாயின்னா என்ன அப்படின்னாலோ இல்ல ஒரு கால உங்களுக்கு இப்படி ஒரு ரெக்யர்மெண்ட் வந்துச்சுனாலோ நீங்க இந்த ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஓகே. சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இது எந்த மாதிரி இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்மகிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டேபிள் வச்சிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டேபிள் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல ஸ்டூடெண்டோட நேம் இருக்கு. நேம் இருக்கு. ஓகே, இது ஒரு காலம்ல ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம்ல இருக்கு. நம்ம கிட்ட இன்னொரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல வந்து எக்ஸாம்னு ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3ன்னு சொல்லி 3 எக்ஸாம் இருக்கு. ஓகே, இப்போ விஜய்ங்கிற ஸ்டூடெண்ட் வந்து இந்த 3 எக்ஸாமே அட்டன் பண்ணணும். ஓகே, இதுல அட்டன் பண்ணிருக்காரா பண்ணலையா அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்றதுக்கு இன்னொரு காலம் இருக்கு. இது எப்படி எக்ஸாம்ங்கிற டேபிள்ல வந்து எக்ஸாம் டைப்னு ஒரு காலம் இருக்கு. அந்த காலம்ல யூனிட் 1 எக்ஸாம், யூனிட் 2 எக்ஸாம், யூனிட் 3 எக்ஸாம்னு 3 டைப் இருக்கு. அண்ட் தென் ஸ்டேட்டஸ்னு ஒரு காலம் இருக்கு. அதுல இந்த இது வந்து அட்டெண்டடா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். யூனிட் 1 வந்து அட்டன் பண்ணிருக்காங்களா, யூனிட் 2 அட்டன் பண்ணிருக்காங்களா. இந்த இடத்துல நமக்கு எம்ப்ளாய் ஸ்டூடெண்டோட ஐடி வந்துடும் எக்ஸாம் டேபிள். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளுக்கும் எக்ஸாம் டேபிளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ நம்ம கன்சாலிடேட்டட் ஷீட் ஒன்று எடுக்கணும். அதுல வந்து விஜய்ங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை எக்ஸாம் அசைன் ஆயிருக்கு, அருணுக்கு எத்தனை எக்ஸாம் அசைன் ஆயிருக்கு, அஜித்துக்கு எத்தனை எக்ஸாம் அசைன் ஆயிருக்குன்னு பார்க்கணும்னா இந்த இடத்துல கிராஸ் ஜாயின் போட்டீங்கன்னா விஜய்க்கு நேரா இந்த 3 எக்ஸாம் வந்துடும், அருணுக்கு இந்த 3 எக்ஸாம் வந்துடும். இப்ப புரியுதா? இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு சினாரியோட அப்படி யூஸ் பண்ணலாம். பட் வந்து கிராஸ் ஜாயின் வந்து 98%, 99% நீங்க ஒர்க் பண்ண மாட்டீங்க. தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கூட ரெஃபர் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிராஸ் ஜாயினை பத்தி நம்ம இது பண்ணிக்குவோம். இந்த செலக்ட் குறி எழுதி வச்சுக்கோங்க. செலக்ட் ஃபர்ஸ்ட் டேபிள்ல 5 ரோஸ் இருக்கு, செகண்ட் டேபிள்ல 10 ரோஸ் இருக்குன்னா 15 அவுட்புட் வரும். ஓகே, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டேபிள்ல 5 ரோஸ் இருக்கு, செகண்ட் டேபிள்ல வந்து 10 ரோஸ் இருக்கு. பட் அந்த 10 ரோஸுமே நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு அவுட்புட்டும் நல் தான். ஓகே, if we did not give the condition for matching records, Oracle forms the Cartesian product and it's called cross join.
நம்ம ஜாயினிங் கண்டிஷன் எதுவுமே மேட்சிங் ரெக்கார்ட்ஸுக்கு கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஆரக்கிள் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு நாம வந்து ஃபாலோ பண்ணும். அதை ஃபார்ம் பண்ணி அதைத்தான் வந்து நம்ம கிராஸ் ஜாயின் நம்ம மென்ஷன் பண்றோம். இதை வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணும்னா இந்த இந்த ஃபார்ம்ல வந்து ரிசல்ட்டை கொடுக்கும். ரெண்டு டேபிளையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற எத்தனை ரோஸ் வருதோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்க ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை எடுத்து செகண்ட் டேபிள்ல இருக்க ரெக்கார்டோட கம்பேர் பண்ணி எவ்வளவு கவுண்ட் இருக்கோ அத்தனை கவுண்ட்டுக்கு பிரிண்ட் பண்ணணும். அதான் நம்ம கிராஸ் ஜாயின் அப்படின்னு சொல்றோம். And then if it didn't give any joining condition, then it will be joined with number of rows in the first table multiplied by number of rows in second table. Okay. இது ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாயினிங் கண்டிஷன் கொடுக்க மறந்துட்டோம். இந்த இடத்துல ஜாயினிங் கண்டிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த ரெண்டு டேபிளுக்கு நடுவுல நேச்சுரல் ஜாயின் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது நேச்சுரல் ஜாயின் ஆக்ட் ஆயிருக்கும். அப்படி ஆனா என்ன ஆயிருக்கும், ஜாயினிங் கண்டிஷனை வந்து அதுவே ஃபார்ம் பண்ணும். இந்த இடத்துல ஜாயினிங் கண்டிஷன் அது ஃபார்ம் பண்ணாது. எதனால நம்ம நேச்சுரல் ஜாயின் கொடுக்கல. அதுதான் வந்து கிராஸ் ஜாயினுக்கும் நேச்சுரல் ஜாயினுக்கும் இருக்க வித்தியாசம். ரெண்டு ஜாயினுக்குமே வந்து நம்ம ஜாயினிங் கண்டிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜாயினிங் கண்டிஷன் கொடுக்காம நேச்சுரல் ஜாயினும் மென்ஷன் பண்ணாம இருந்தோம்னா அது கிராஸ் ஜாயினா மாறிடும். நேச்சுரல் ஜாயின் மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா அது நேச்சுரல் ஜாயின் கான்செப்டை வந்து அப்ளை பண்ணும். ஓகே, அந்த பாயிண்டை மென்ஷன் பண்ணிக்கங்க. இன் நேச்சுரல் ஜாயின் we need to mention நேச்சுரல் ஜாயின். நேச்சுரல் ஜாயின் நம்ம மென்ஷன் பண்ணணும். கிராஸ் ஜாயின் be your கமா. ரெண்டு டேபிளுக்கு நடுவில் நம்ம கமா தானே கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நம்ம நேச்சுரல் ஜாயின் மென்ஷன் பண்ணோம்னா அது நேச்சுரல் ஜாயின் ஒர்க் ஆகும். ஓகே, நம்ம நேச்சுரல் ஜாயின் எக்ஸிக்யூட் பண்ணப்போ ஒரு சின்ன எரர் வந்துச்சு. அது என்ன நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஈவினிங் செஷன்ல நான் அப்டேட் பண்றேன். ஈவினிங் செஷன்ல வந்து நம்ம ஒரு ரெண்டு டெம்பரரி டேபிள் நான் கிரியேட் பண்றேன். ஒரு டம்மி டேபிள் ரெண்டு டேபிள் கிரியேட் பண்ணி அதோட டேட்டா இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது இன்னர் ஜாயினுக்கு எப்படி ஆப்ட் ஆகும், ஒர்க் ஆகும், லெஃப்ட் அவுட் ஜாயினுக்கு எப்படி ஒர்க் ஆகும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஈஓடி செஷன்ல பார்ப்போம். இன்னைக்கு ஈஓடி செஷனுமே நியர்லி நமக்கு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுக்கும். அதனால ஈஓடி செஷன் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, ஸோ ஓகே, வி கேன் வைண்ட் அப் ஃபார் நவ். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.